ஹாய் வெல்கம் பேக் டு eatacfree.com. ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோமோ இதோட வேலையை எல்லாமே கூகுள் புரிஞ்சுக்குவாங்க. பட் இதை இன்னும் ஆக்ஸலரேட் பண்ணணுங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா, நாம் பண்ண இந்த வேலையை நிறைய இடத்துல பேச வைக்கிறதுக்காக ஷேர் பண்ணணும். நிறைய பேர் இதை நிறைய இடத்துல பேசுனாங்கன்னா கூகுளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இதை சீக்கிரம் கொண்டு போய் ரேங்க் பண்ண வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். போட்டுட்டா லிங்க்டின்ல போட்டேன், லிங்க்டின்காரன் பார்த்துக்குவான். மீடியமில் போட்டேன், மீடியம்காரன் பார்த்துக்குவான். அந்த ப்ரொசீஜர்லாம் இங்கே கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டோடனே அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் இருக்கு இல்லையா, ஸோ அதை காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நேராக இங்கே நம்மளோட கூகுளில் வந்துட்டு pinkomatic.com இந்த லிஸ்ட்டில் நான் கீழே கொடுக்குறேன். pinkomatic.com சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் எதுவுமே சைன் அப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுடைய லாக் நேம் என்னவோ, என்ன ப்ராடக்ட்டோ அது பேர் போட்டு அதோட லிங்க் போட்டுட்டிங்கன்னா போதும். இங்கே போட்டு இது ஜஸ்ட் சாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த லிங்க்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க்டின்னே காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, நம்மளுடைய லிங்க்டின் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் நம்ம சப்மிட் பண்ணது இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ இதுதான், இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வாங்க, ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அப்படியே கடைசி வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அதே தான் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ லிங்க் காப்பி ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிங்கோமேட்டிக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே பேஸ்ட்டு திரும்ப இங்கே செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதோட ப்ராடக்ட்டோட பேர் என்னங்கிறத போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சென்ட் பிங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இது சென்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இப்படி தான் நம்ம பிங்கோமேட்டிக்கில் சப்மிட் பண்ணுவோம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு பிங்க் மை வெப்சைட் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பிங்க் மை வெப்சைட் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இதில் டூப்ளிகேட் செக்கர் ஒன்று வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிங்கிங் வெப்சைட் டூலில் இந்த இடத்துல உங்களுடைய யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய லிங்க்டினோட லிங்க் போட்டு இங்கே கேட்டகரியில் என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிடுங்க. ஓகே, நான் மார்க்கெட்டிங் வச்சுட்டேன். பிங்க் யூஆர்எல் நவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்னா பிங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணுங்க. பாருங்கள், சக்ஸஸ் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி பேக் லிங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண போஸ்ட்டுக்கு, லிங்க்டின் போஸ்ட்டுக்கோ இல்லை மீடியம் போஸ்ட்டுக்கோ, அப்புறம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி மற்ற சைட்டில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் நிறைய இடத்துல பேசப்படுவீங்க. இதுதான் வேலை. இப்படி தான் பண்ணணும். சரியா, இப்படி பண்ணிங்கன்னா தான் சீக்கிரம் கூகுளில் போய் சேரும், ஞாபகம் வரும் கூகுளுக்கு. ஓகே, இதான் ப்ரொசீஜர். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சைட்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபியில் நீங்கள் உங்களுடைய பேஜில் போடுங்க, இல்லை உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் ஃபீட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்ப்ளர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு சைட்டு காமிச்சிறேன், ஃப்ளிப்போர்டுங்கிற ஒரு சைட்டு, flipboard.com. இதில் வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதில் யூஆர்எல் மட்டும் தான் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், கிரியேட்டிவ் ஃப்ளிப் அப்படிங்கிறத இந்த சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் உங்களுடைய லிங்கை மட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சில நேரங்களில் நல்லா தெரிஞ்சுங்க, ஃப்ளிப்போர்டில் சில நேரங்களில் லிங்க்டின் எடுக்கும், சில நேரங்களில் எடுக்காது. திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணிங்கன்னா எகெயின் லிங்க்டின்ல இருக்க லிங்கை எடுத்துக்கும். ஃப்ளிப்போர்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃப்ளிப்போர்டு சில நேரங்களில் அக்செப்ட் பண்ணிக்குவான், சில நேரங்களில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். பட் ஒர்க் அவுட் ஆகும். நான் லிங்க்டின் லிங்க் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ லிங்க்டின் லிங்க் தான் போட்டிருக்கேன். திரும்ப நிறைய பேர் வரலன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பப்ளிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஃப்ளிப்போர்ட்லேயும் நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிங்கோமேட்டிக் காமிச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் செக்கரில் பிங்க் பண்ணுறது எப்படின்னு கூகுள் மூலிமா செக் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து ஃப்ளிப்போர்டு காமிச்சிட்டேன். அதுக்கடுத்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்ப்ளரில் காமிங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃபியில் காமிங்க, அடுத்தது வந்து ட்விட்டர். இந்த 3 சைட்லையும் இதோட லிஸ்ட்டாக நான் கீழே கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தான். இங்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட யூஆர்எல் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஆட்டோமேட்டிக்காக நிறைய இடத்துல பேசப்படும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கூகுளில் போய் சேரும். ஓகேவா, என் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு லிங்க்டின்ல போஸ்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ரேங்க் ஆகல அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நிறைய ரிப்பேரிங் ஒர்க்லாம் பண்ணணும். நிறைய இந்த மாதிரிலாம் ஆர்கானிக் மெத்தட் போது நிறைய நாம தான் டேக் கேர் பண்ணணும். மேனுவல் ஒர்க்கு தான் ஆர்கானிக். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.